எப்படி இருக்கிறீங்க? இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு வந்திருக்கிறேன். ஜாக்கெட்டு கூட கலட்ட மனசு இல்லை. என்னென்னா டிக்டாக்கை ஓப்பன் பண்ணினாலே இந்த ஒட்டோவா நியூஸ் தான் போய் கொண்டிருக்குது. அதை பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லை, ஒரே கவலையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நான் அந்த 19 இயர்ஸ் பாய், அவர் பிறக்கைக்கெல்லாம் நல்ல பிள்ளையாக தான் பிறந்திருப்பார். அவரை வளர்த்த விதம், அம்மா அப்பா அவருக்கு பாசத்தை கொடுக்கல, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நாங்கள் ஒரே ஒரு பிள்ளையை விடுறோம். என்னென்னு சொன்னால், பிள்ளைகள் அட்லீஸ்ட் ஒரு 20 வயசு வரைக்கும் நாங்கள் எங்களை கைக்க வச்சு வளர்க்கணும், நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும், நாங்கள் படிக்கணும் பிள்ளைகள் அப்படின்ட்டு ஏர்லியாகவே பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். அப்போ அவங்க வெளிநாட்டில் போயிருந்தோண்டு அம்மாவோட அன்பை தேடுவாங்க. அந்த அன்பு கிடைக்கலன்றைக்கு இன்னொரு இடத்த அந்த அன்பு தேட பார்ப்பாங்க. அங்கேயும் கிடைக்கல. அங்கே ஒரு மாற்றம் வரும்போது அவங்களுக்கு அவங்கள அறியாமலே ஒரு கோபம் வரும். அவங்கள அறியாமலே அவங்க ஒரு வேறு மாதிரியான ஒரு ரஃபானாக்களாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு அன்புண்டா பொய்யன்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். என்னென்னா அவங்க எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல, அப்போ அன்பு பொய். அப்படித்தான் அவங்க சேஞ்ச் ஆகிறது. பிறக்கும் போதே எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைகளாக தான் பிறக்கிறவங்க. நான் இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், ப்ளீஸ் தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டுக்க அம்மா அப்பா உங்களோட பிள்ளைகளை அட்லீஸ்ட் ஒரு 20 வயசு மட்டும் உங்களோட கையுக்குள்ளேயே வச்சு வளருங்க. படிக்கணும். அப்படி நல்லா படித்து போய் படித்து இன்டர்நேஷ்னல் இதை எடுத்து படித்தும் அவரோட வாழ்க்கை எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். ஏண்டா அன்பு இல்லாததால். அன்பு தான் இந்த உலகத்தில் நிரந்தரம். அன்பு இல்லாட்டிக்கு ஒன்றுமே இல்லைன்னு நாங்கள் பைபிள்லேயே இருக்குது. அன்பு நீங்கள் காட்டாட்டிக்கு பிள்ளைகளோட லைஃப் இப்படித்தான் மாறுமென்றதுக்கு இது ஒரு உதாரணம். ப்ளீஸ் கைஸ், எல்லோரும் பிள்ளைகள் அன்பாயிருங்க. வேலைக்கு போகிறது ஓகே, நீங்கள் காசு உழைக்கிறது ஓகே, ஆனால் பிள்ளைகளுக்குன்றும் கொஞ்சம் டைமை கொடுங்க. நானெல்லாம் மார்ச் பிரேக்குக்கு போய் அவங்களோட சேர்ந்து கார் ஓடினேன், மோட்டர் பைக் ஓடினேன். இதை நானாக விரும்பி செய்யலை, ஆனால் இந்த பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்டாங்க. நான் சின்னலேருந்தே அப்படித்தான். சின்னலேருந்தே அவங்களோட சேர்ந்து விளையாடுவேன், அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன விருப்பமோ கேட்டால் நானும் அவங்கள மாதிரி ஒரு குழந்தை பிள்ளையாக மாறிடுவேன். அதனால தான் அவங்க இப்போ என் மேலே நல்ல பாசம். இது வரைக்கும் ஆண்டவர் கடவுளேண்டு என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இனிமேலும் அவங்கள நான் நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுள் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ப்ளீஸ் காய்ஸ், நான் இது சொல்கிறேன்னு யாருமே கோவிக்காதீங்க. பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணுங்க. வேலை முக்கியம்தான், காசு முக்கியம்தான், ஆனால் பிள்ளைகள் அதை விட முக்கியம். இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துட்டால் அதுக்கு பிறகு பிள்ளைகளோட லைஃபே வேஸ்ட்டாக போயிடும். பிள்ளைகளுக்கு அன்பை சொல்லி கொடுங்க, அன்பாக இருங்க. அம்மாட்ட அன்பு கிடைக்கும் போது அவங்க வேறு யார்கிட்டையுமே அன்பை தேட போகிறது இல்லை. அம்மாவோட அன்பு முக்கியம். அது கிடைக்காத பட்சத்தில் அவங்க இன்னொரு அன்பை தேடுறது. அங்கே இருந்த அன்பு கிடைச்சோன்னே உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே உங்களோட அன்பை அவங்களுக்கு கொடுக்க அவங்க இன்னொரு இடத்த போய் அந்த அன்பை தேட போகிறது இல்லை. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்கணும். நீங்கள் சின்ன வயசில் அவங்கள கையை விட்டுட்டு பிறகு நீங்கள் வளர்ந்த பிறகு பிடிக்கணும்னு நினைச்சாலும் அது கஷ்டம். ப்ளீஸ், இந்த மெசேஜ் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு தெரியாது. பிள்ளைகளோட அன்பாயிருங்க. இப்போ எந்த ஒன்று நடந்த பிறகு கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் காய்ஸ், ஓகே? டேக் கேர். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் என்னோடய ஆசை. நான் எல்லா சின்ன பிள்ளைகளுக்காகவும் ப்ரே பண்ணுறேன், வாலிபர்களுக்காகவும் ப்ரே பண்ணுறேன். ஓகே காய்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய், டேக் கேர்.